ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சி ஜெய்க்கான சிலபஸ் இது இப்போ வந்து இந்த ஆடு வந்து என்னென்னா ஜோதிஸ்டேக் ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பேசலாம், சேட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பலன்களை வந்து ஜோதிடர் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜோதிஸ்டேக் ஆப் வந்து ரொம்ப நல்ல ஆப்பு. நல்ல உலகத்தரமான அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அகாடமி அவார்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான லிட்ரரி அவார்ட்ஸு. சாகித்ய அகாடமி அவார்டுன்றது வந்து என்னென்னா 1,00,000 மணியும் சிட்டேஷன் டாக்குமெண்டேஷன் அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ரைட்டர்ஸ்க்கு வந்து இலக்கியத்தில் வந்து கொடுப்பாங்க. அதுவும் வந்து 24 இந்தியன் லாங்குவேஜஸ் அதை வந்து அகாடமி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. அவார்டு வந்து 1,00,000 காசும் அதில் வந்து அந்த டாக்குமெண்டேஷனும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்காலர்ஸு, எடிட்டர்ஸு, கலெக்டர்ஸு, பர்ஃபார்மர்ஸு, ட்ரான்ஸ்லேட் பண்ணுறவங்கள கூட கொடுப்பாங்க. லாங்குவேஜஸை வந்து இதுக்கு இல்லாமல் இருந்ததுன்னா ட்ரான்ஸ்லேஷன் ப்ரைஸுன்னும் கொடுப்பாங்க. ஒரு விண்மீன் மாதிரி அந்த இது படைப்பு மூலமாக வந்து என்னென்னா அந்த மொழியை வந்து பெருசாக இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதுக்காக இந்த அவார்டு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு 50,000 வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னென்னா இதில் வந்து 2 இருக்குது. பால சாகித்ய புரஸ்கர்னு இருக்குது, அதில் வந்து 50,000மும் ஒரு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சருக்கான 24 லாங்குவேஜில் எழுதுகிறவங்களுக்கு கொடுப்பாங்க. யுவ பராஸ்கர்ன்றது வந்து அதுவும் வந்து ஒரு 50,000மும் டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி பெரிய நாவல்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து இது பண்ணிட்டாங்க. 1,00,000 ரூபா தான் அந்த பரிசு தொகை. ஓகேவா? சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து என்னென்னா கேகே பிர்லா ஃபவுண்டேஷன் 1991 வந்து கொடுத்துட்ருக்கு. அது வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு. அது வந்து 15 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. இந்த சரஸ்வதி சம்மான் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக லிட்ரரி லிஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். 10 இயர்ஸில் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு சம்மன் இயர் வந்து சொல்லி அதில் அந்த வருஷத்தில் வந்து கொடுப்பாங்க. சரஸ்வதி சம்மான் வந்து என்னென்னா பீகாரி புரஸ்கார், வியாஸ் சம்மன் அது லிட்ரரி அவார்டும் கொடுக்குறாங்க. இன்னாகரல் அவார்டு வந்து யாருக்குன்னா ஹரிவன்சரி பச்சான் வந்து 4 வால்யூம் ஆட்டோபயோகிராஃபிகள்னா கியா பூலன் கியா யாத் கரோன், நீட்கர், நிர்மன் பரேட், பசர் சேதூர், தஷத் வர்சே, சொப்பந்தாக் இந்த மாதிரி 4 புக்குக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஃபிலிம் அவார்டு வந்து 1954 பாரத் ரத்னா எப்போ கொடுத்தாங்களோ அதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. என்னென்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து நேஷ்னல் அவார்டெலாம் கொடுப்பாரு. நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு இதெல்லாம். ஓகேங்களா? இந்த அவார்டு வந்து 3 செக்ஷனாக கொடுப்பாங்க. ஃபீச்சர், நான் ஃபீச்சர், பெஸ்ட் ரைட்டிங்கு அப்படின்னு கொடுப்பாங்க. இது என்னென்னா பெஸ்ட் ரைட்டிங் சினிமா நல்ல அப்ரிஷியேஷன் பண்ணுறது. ஒரு சினிமா வந்து என்னென்னா ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கிரிட்டிக்கல் அப்ரிஷியேஷனுக்காக ஹார்ட்டை வந்து கொடுக்கறதுக்காகவும், புக்ஸு அது வந்து என்னென்னா நல்ல அந்த டெக்னிக்கலாக சமத்துவத்தையும் வந்து அந்த வந்து சினிமா வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கிற படத்தெல்லாம் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. சியாமாச்சி ஆயன்ற ஒரு மராத்தி ஃபிலிம் தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் வந்து பிரசிடென்ட்டோட கோல்டு மெடலை வந்து முடிச்சு. அது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமு. ஓகே, அவார்டுன்றது வந்து 1969 வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தாடா சாஹேப் பால்கேன்றவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்தியன் சினிமா வந்து டைரக்ட் பண்ணுறவர். ராஜா ஹரிச்சந்திரா 1913 வந்து டைரக்ட் பண்ணார். ஹானர்ட் வித் த ஹையஸ்ட் அவார்டு இந்த ஃபிலிம் ஆஃப் சினிமாலே ஹையஸ்ட் அவார்டு தான். அவுட்டர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் சினிமாவுக்கு வளர்ச்சிக்கு பணிபுரியவங்களுக்கு அந்த அவார்டை கொடுக்குறாங்க. இல்லாமல் இருந்ததுன்னா அவார்ட் காம்ப்ரைசஸ் ஸ்வர்ண கம்மல், அதாவது இருந்ததுன்னா கோல்டன் லோட்டஸ் அந்த மாதிரி இருக்கும், மெடலியாக இருக்கும். ஒரு சாலும் ஒரு கேஷ் ப்ரைஸ் 10 லட்சமும் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரெசிப்டன்ஸ் ஆஃப் த அவார்டு வந்து ஆக்ட்ரஸ் தேவிகா ராணி. அவங்க வந்து 17வது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸில் வந்து அந்த அவார்டை வந்து வாங்கினாங்க. நாரிசக்தி புரஸ்கர் வந்து உமன்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட்டை வந்து கொடுக்குறதுக்காக அவங்களுக்காக கொடுக்குறாங்க. உமனுக்கும் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கும் நாரிசக்தி புரஸ்கர் உமன் இன்ஸ்டியூஷனால் கொடுக்கப்படுது. ரிலன்ட்லெஸ் சர்வீஸ், அதாவது வந்து பெண்களை வந்து முன்னேற்றத்துக்கும் அவங்களோட சமூக சேவைக்காகவும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரணும். ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் ஃபார் உமன் இந்த சொசைட்டி. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் கொடுக்குறாப்புல. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே 8 மார்ச் அன்றைக்கி கொடுக்குறாப்புல. என்னென்னா ராஷ்டிரபதி பவனில் கொடுக்குறாப்புல, நியூ டெல்லியில் கொடுக்குற அவார்டு வந்து என்னென்னா 1999 டைட்டில் ஆஃப் ஸ்ரீ சக்தி புரஸ்கர் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீநேம் பண்ணி 2015 வந்து நாரி சக்தி புரஸ்கர்னு கொடுக்குறாங்க. 2015 மாற்றிட்டு 6 இன்ஸ்டியூஷனும் 2 இண்டிவிஜுவல் கேட்டகரியிலையும் வந்து 2 லட்சம் 1 லட்சம் காசில் கொடுக்குறாங்க. அப்புறம் அவார்டு வந்து இல்லாமல் வந்து மீம் ஆஃப் த டே. நன்றி, வணக்கம்.